இரவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? இரவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். நாட்கள் கொடியதாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் எச்சரிக்கிறார். காலத்தை ஆதாயப்படுத்துவது மட்டுமல்ல, பூட்டின கதவுகளை திறப்பதற்கும் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறார். யோவான் எழுதின அந்த சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் வாரத்தின் முதல் நாள்லேயும் சீடர்கள் கதவை அடைத்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள். வாரத்தின் அந்த 8 நாள் கழித்தும் அவங்களுடைய நிலைமை மாறலை, கதவை பூட்டி கொண்டு தான் உட்கார்ந்துருந்தாங்க. யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 19ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். மீண்டுமாக அன்றைக்கு அந்த சூழ்நிலையிலே தோமா இல்லாதனால மீண்டும் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அந்த யோவான் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள், தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தான், கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கதவுகள் திறக்கப்படவில்லை. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவரை வரவேற்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டிய சீடர்கள் அன்றைக்கு கதவை பூட்டி கொண்டு பயந்த நிலையில் இருந்தார்கள். இன்றைக்கு அதே நிலைமையில் தான் நானும் நீங்களும் இருக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் உயிர்த்தெழுந்து அநேக சபைகளை உருவாக்கினதற்கு பின்பாகவும் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். அங்கும் கதவு மூடப்பட்டிருக்கிறது, திருச்சபையின் கதவு மூடப்பட்டிருக்கிறது. கதவுகள் திறக்கப்படுவதற்கு அன்றைக்கு சீடர்கள் கதவுகளை அடைத்திருந்தார்கள். லவோதிக்கேயா திருச்சபையின் மக்கள் கதவை அடைத்திருந்தார்கள், திருச்சபையின் கதவை அடைத்திருந்தார்கள். 3 இடங்களிலும் வாலண்டியராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து தட்டுகிறார், உள்ளே நுழைகிறார், சமாதானம் என்கிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம்? சர்ச்சு கதவையோ இல்லை நம்ம தங்கியிருக்கிற வீட்டின் கதவையோ ஆண்டவர் திறப்பதற்கு விரும்பலை. அது திறந்திருக்கட்டும், திறக்காமல் இருக்கட்டும், அது அடுத்த விஷயம். ஆனால் என் இதய கதவை திறந்து வைத்திருக்கிறேனா? உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வந்து வாசம் செய்வதற்கு என் இதய கதவை திறந்திருக்கிறேனா? என் இதய கதவை திறந்து வைத்து அவரை வரவேற்கும் பொழுது அடைபட்ட கதவுகளெல்லாம், சுவிசேஷ வாசல்களெல்லாம் திறக்கப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. என் இதய கதவை திறந்து வைத்து அவரை அனுமதிக்கும் பொழுது திருச்சபையின் கதவு விசாலமாக திறக்கப்படும். தேசத்திலே ஆண்டவருடைய பணிக்கு அடைக்கப்பட்டிருக்கிற கதவு இன்னும் அதிகமாய் திறக்கப்படும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் வருவதற்கு ஆண்டவர் என்னை உங்களை அழைக்கிறார். இந்த சிந்தையோடு கூட, ஆண்டவரே, என் தேவனே, உமக்காக என் இதய கதவுகளை திறந்து வைத்திருக்கிறேன், வாரும் என்று கூப்பிடுவோம். இன்றைக்கு தியானிப்பதற்கு கொடுக்கப்பட்ட தலைப்பும் அதுதான், என் ஆண்டவரே, என் தேவனே, வாரும் 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 என்னில் வந்து தங்கும் சொல்லி என்னும் இதய கதவை திறந்து காத்திருப்போம். கர்த்தர் நம்மை வந்து ஆளுகை செய்ய அனுமதிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.